மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நிஃப்டி கார்த்தால எடுத்தோன்னா 300 பாயிண்ட் டமால், இப்போதைக்கு 250 பாயிண்ட் டமாலில் இருக்குது. பேங்க் நிஃப்டியை வச்சு பம்ப் அடிக்க பார்க்குறாங்க, அதுவும் -265 பாயிண்ட்ஸ் டமால். கோல்டன் டமால் 7960. ஜப்பான் 5 month லோ டமால். ஸோ என்விடியா ஸ்லம்புக்கு அப்புறம் டமால். அதுக்கப்புறம் அட்வான்ஸ்ட் நெஸ்ட் என்விடியாவோட கீ சப்ளையர் டமால் 9%. யூஎஸ் டொனால்ட் ட்ரம்ப் பாகவதர் வந்து பேங்க் ஆஃப் ஜப்பானை இன்ட்ரெஸ்ட் ரேட் பாலிசியை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்தியா வெரி எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு ஓல்டு பிரிட்ஜ் கேபிட்டல் சொல்லிட்டாங்க. மார்க்கெட் கேப் டு ஜிடிபி வந்து 150% இருந்தது, இப்போ 139% இருக்குது. அதனால என்னென்னா டாலர் விழ விழ நம்மளோட ஜிடிபி சைஸும் கீழே விழுது. 3.5 ட்ரில்லியனுக்கு வந்துடுச்சு. ஸோ நம்மளது மினிமம் 3.5 ட்ரில்லியனுக்கு வரணும்னு ஓல்டு பிரிட்ஜ் கேபிட்டல் சொல்லுது. அதனால் பணம் வந்து இப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. சைனா ஓடுது, யூரோப் ஓடுது, நம்ம வீட்டு காசெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ டபால் டபால் டபால்னு விழுந்துக்கிட்டே இருக்குது. வேல்யூவேஷன்ஸ் எந்த செக்டர்லலாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு அவன் நினைக்கிறானோ அதே இன்னும் ஹையாக இருக்குது அப்படிங்கிறான். டோட்டலாக 500 ஸ்டாக் இருக்கான் என்எஸ்சி 500ல். அதில் 481 10% 52 வீக்லேருந்து டபால்னு விழுந்துருச்சு. இந்த 52 வீக் ஹைலேருந்து 10% விழுந்தாலும் இன்னும் எக்ஸ்பென்சிவ்னு இவன் நினைக்கிறான். 417 ஸ்டாக்ஸ் 20% டமால், 306 ஸ்டாக்ஸ் 30% டமால், 150 ஸ்டாக்ஸ் 40% டமால். பிஎஸ்சி 500 இண்டெக்ஸ் 17% டவுன். போஸ்ட் கோவிட் புல் ரன்னு புதுசாக நிறைய ஆர்டிக்கிளை கொண்டு வந்தது. அந்த ஆர்டிக்கிளை மார்க்கெட் பலியாக்கிடுச்சு. இதில் என்ன நியூஸு, யாரோ ஒருத்தர் ஒரு பட்ஜெட்டில் ஸ்பீச்சு பேசினாங்க. எஃப்ஐஐ வேணால் வெளில போட்டோம், இந்தியன் ரீட்டைல் இன்வெஸ்டர் இஸ் ஷாக் அப்சார்பர். அன்னிலேருந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன், கேர்ஃபுல்லாக இருங்க. எஃப்ஐஐ பெரிய ஆள், நம்மளை அடித்து காலி பண்ணிடுவான்னு நோ பெரியப்பா சொல்லியிருக்கிறாருன்னு நீங்கள்லாம் சொல்லிகிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி ஒரே அடி தர்மடி. ரெட் ஃப்ளாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரமோட்டர் ஹோல்டிங் இன் நிஃப்டி ஸ்டாக் இஸ் அட் 22-year old லோ. அப்படின்னா இன்சைடர் துட்டை எடுத்துக்கிட்டு வெளில போயிட்டே இருக்கிறான். அதாவது என்னென்னா 41%க்கு இறங்கிடுச்சான். 22-year old லோ. இது எப்போலேருந்து? டிசம்பர் 2024. கியூஐபியாக போட்டு காசு அள்ளிக்கிட்டே இருந்தான். அவன் சந்தோஷமாக இருக்கிறான். மேஜர் ஸ்டேக் ரிடக்ஷன் சிப்லா, டாடா மோட்டார்ஸ், பாரதி ஏர்டெல், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, டிசிஎஸ் எல்லாரும் காசை எடுத்து வேற எங்கேயோ போட்டாங்க. இதெல்லாம் பெரிய ஆனஸ்ட் பீப்புள் லிஸ்ட்டை மட்டும் நான் படிக்கிறேன். பல பேர் ஃப்ளை பை நைட் ஆப்ரேட்டர் இல்லாத மெட்டலெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி உங்கள் காசை அப்படியே பண்ணிட்டான். நிஃப்டி 50 ஏர்னிங்ஸ் வந்து இந்த வருஷம் 7% தான் க்ரோ ஆகும். அதனால் இந்த வேல்யூவேஷன்ஸ் ஆர் அன்சஸ்டைனபிள். ப்ரமோட்டர் செல்லிங் வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக விற்றுருக்காங்க, டெட் ரிடக்ஷன் குறைச்சிருக்காங்க, பர்சனல் ஃபைனான்ஷியல் நீட்ஸுக்காக விற்றுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மியூச்சுவல் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது. அதோட டோட்டல் ஹோல்டிங் வந்து 13% கிட்ட போயிடுச்சு. இன்ஸ்டிடியூஷனல் ஹோல்டிங்ஸ் 47.5%. இண்டிவிஜுவல் ரீட்டைல் இன்வெஸ்டர் 8லேருந்து 8.5% வச்சுருக்குதான். ப்ரமோட்டர் செல்லிங் வந்து டெக்னாலஜி அண்ட் கன்சியூமர் டிஸ்க்ரீஷனரி செக்டரில் டப்புன்னு விற்றுட்டாங்க. ஸோ கம்பெனிஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, ஐபிஓலாம் இப்போ போட முடியாதுப்பா, நாங்கள் ரொம்ப காசெல்லாம் லாஸ்ட்டில் விற்க முடியாது, ஹெச்என்ஐ அண்ட் ரீட்டைல் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேங்கிறாங்க, அதனால் எல்லாரும் ஓடி போயிடுறாங்க. 91 கம்பெனிஸ் வந்து 2024 பப்ளிக் இஷ்யூ போட்டாங்க, 41 பிலோ ஐபிஓன்னு போட்டாங்க. எஃபிஐ வந்து இது வரைக்கும் 27 லட்சம் கோடி விற்றுருக்கிறான், இன்னும் விழுந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி மிட் கேப்லாம் 20%க்கு மேலே விழுந்திருக்கும். அதனால் நீங்கள் வந்து இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்னால் உங்களோட ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு என்ஏவியில் டுப்புன்னு விழுந்துக்கிட்டே இருக்குது. அதனால் ஏத்தர் எனர்ஜி, ஸ்கால்ஸ் பெங்களூர் இவங்கெல்லாம் ஹோல்டில் போட்டுட்டாங்க. ஸ்ட்ராங் ரிவைவல் இஸ் இன் H2 2025ங்கிறாங்க. H2 2025ங்கிறது ரொம்ப தூரம், செப்டம்பர் 2025 போது அன்றைக்கி என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. 6 மெகா கேபிட்டல் வரப்போகுது. எதெல்லாம் மெகா கேபிட்டல்னால் 10,000 கோடி இஷ்யூ. டாடா கேபிட்டல், எஸ்டிபி ஃபைனான்ஷியல், எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ். இந்தியா வந்து டேரிஃப் கட்ஸு கார்ஸ்லேயும் கெமிக்கல்ஸ்லேயும் ட்ரம்ப்புக்காக பயந்து போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
அமிதாப் காந்த் என்ன சொல்கிறாருன்னா, டாட்டாவும் மஹேந்திராவும் கம்பீட் பண்ணுவாங்கன்னு. சைனாலேருந்து ஷாங்காயில் மேனுஃபேக்சர் பண்ணி டெஸ்டா வண்டி இங்கே இறக்கிறாங்கன்னா, டாட்டாவும் மஹேந்திராவும் இங்கே இருந்து கம்பீட் பண்ணுவானா? ரொம்ப கஷ்டம். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஜேஎல்ஆர்லோட செரின்னு ஒரு கம்பெனிக்கு டைப் இருக்குது. எவ்வளோ நேரம் ஆக போகுது? சந்திரசேகர் ரத்தன் டாட்டா கிடையாது. அங்கேருந்து செரியிலேருந்து இங்கே இறக்கி அவனும் சீப்பாக கொடுக்க ஆரம்பிப்பான். இந்தியாவிலேருந்து அப்படியே டெக்னாலஜி வெளில போயிட்டே இருக்கும். அதனால் இந்த அமெரிக்காவுக்கு சரண்டர் ஆகிறதுங்கிறது பேட் ஐடியா. இந்திரா காந்தி மாதிரி உன்னால் முடிஞ்சதை பண்ணிக்கோன்னு சொல்லிட்டா ட்ரம்ப்புக்கு ஒரு 3 வருஷத்தில் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும். ஆனால் ட்ரம்ப்புக்கு முன்னாடி சரண்டர் பண்ணினாங்கன்னா இது இன்னும் ப்ராப்ளம் மோசமாகுமே தவிர இன்னும் பெட்டர் ஆகாது. அமெரிக்காவுக்கு அகேன்ஸ்டாக ஸ்ட்ராங்காக நின்றதுனால்தான் இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு ஃபார்மா இண்டஸ்ட்ரி இருக்குது, ஒரு ஆட்டோ இண்டஸ்ட்ரி இருக்குது. அந்த அட்வான்டேஜெல்லாம் சரண்டர் பண்ணாமல் இருக்கிறது தான் பெட்டரு. அதுக்கப்புறம் இப்போ ஜிஎஸ்டியை இன்னும் எஃபிஷியண்ட்டாக இருக்குங்க அப்படின்னு ஐஎம்எஃப் ஹெரால்டு சொல்லியிருக்கிறாரு. நம்மளது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது. அதனால் ஒரு சிங்கிள் ஜிஎஸ்டி ரேட்டாக போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் கம்மி கீழே ஒரு ரேட் 2 ரேட்டு வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் போகாத ஊருக்கு வழி தேடுறது. இந்த பியூரோக்ராட்டியே தூக்கி உக்காத்துற படலம் திரும்பி போயிட்டுருக்குது. இப்போது துஹீன் காந்தா பாண்டே அப்படிங்கிறவர் செபி சீஃபாக போடுறாங்க. இவர் ஃபைனான்ஸ் செக்ரட்டரியாக இருந்தவர். இது எங்கேயும் நல்லத்துக்கு இல்லை. மதாபி பூரி புச்சு போயிட்டாங்க, புதுசாக ஆள் வந்துட்டார். இவரும் ஒரு பியூரோக்ராட்டு. இவங்களுக்கு முன்னாடி இருந்த ப்ராப்ளம் இவங்க பண்ண சில தப்புகளை இன்வெஸ்டிகேட் பண்ணாமல் அமுக்க பார்க்குறாங்க. அதை பற்றி வாயே திறக்கலை, அவங்கள ப்ரூஃபும் கொடுக்கல. நான் இங்கேருந்து ரெஸ்கியூ பண்ணிட்டேன், அங்கேருந்து ரெஸ்கியூ பண்ணேங்கிறதெல்லாம் கவர்மெண்ட் இன்வெஸ்டிகேட்டே பண்ணலை. அதனால் இதை ஒரு பியூரோக்ராட்டர்லேருந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. எனிவே ஒர்க் அவுட் ஆகும் நம்ம நம்புவோம். ஆனால் புச்சு பண்ண தப்புக்கெல்லாம் யார் பதில் சொல்கிறதுங்கிற கேள்வி இன்னும் இருக்குது. இப்போ இதில் மாதிரி மார்க்கெட்டு படுத்துட்டு இருக்கும்போது இபிஎஃப்ஓ, அதாவது உங்கள் பிஎஃப்பில் வர இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்னும் குறைக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணுறாங்க. ஒரு பக்கத்தில் விலைவாசி ஏறிட்டு இருக்குது, ஒரு இடத்துல ஸ்டாக் மார்க்கெட் விழுந்துட்டுருக்குது, உங்களுக்கு ரிட்டர்னே இல்லை. அதனால் பாண்ட் ஈல்டு குறைக்கிறதுனால ஸ்டாக் மார்க்கெட் கம்மியாகிறதுனால நாங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க போகிறோம் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ஏன்னா 2 லட்சம் கோடியை மக்கள் பிஎஃப்லேன்னு வெளில எடுத்துட்டாங்க, இதுதான் ரீசன் அப்படிங்கிறாங்க. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா இப்போ சவுத் ஆஃப்ரிக்காவில் சிகேடி பிளான்ட்டு ஒன்று செட்டப் பண்ணிட்டாங்க. அதாவது இந்தியாவிலேருந்து எல்லாம் ரெடியாக போய் இங்கேருந்து கம்ப்ளீட்லி பார்ட்டாக கட்டி அங்கே அனுப்புவாங்க கப்பலில், அங்கே அசம்பிள் பண்ணி விற்பாங்க அப்படின்னு சொல்லி சவுத் ஆஃப்ரிக்காவில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஃபீஸிபிலிட்டி ஸ்டடி பண்ணுறாங்க. பாவம் இவன் இங்கே ஃபீஸிபிலிட்டி ஸ்டடி பண்ணுறச்ச அங்கேன்னு டெஸ்லாவை இறக்கி ஹோம் மார்க்கெட்டே காலியாக போகுது. ஓலா எலக்ட்ரிக்கு ஓலாவாக போயின்னு இருக்குது. என்டிபிசி க்ரீனு புஷ், ஒன் மோபிக் புஷ். 21 அவுட் ஆஃப் தீஸ் 26 ஐபிஓஸ் இஷ்யூ ப்ரைஸோட கீழே போயிடுச்சு. சிலது 62% லோ. என்டிபிசி க்ரீன் 93.40 இருக்குது. ஓலா 25% பிலோ தி இஷ்யூ ப்ரைஸு. ஓலா ஷோலா 64% ஃப்ரம் டாப் ப்ரைஸ்லேருந்து விழுந்திருக்கு, ரைட்டா? ஸோ என்டிபிசி க்ரீன் 12% டவுனு. ஏன்னா 183 மில்லியன் ஷேர்ஸு நவ் ட்ரேடிங் 14% பிலோ இஷ்யூ ப்ரைஸ். அதுக்கப்புறமா யூஎஸ் டாலர் இன்னும் கிடுன்னு பணத்தை வெளில எடுத்துக்கிட்டே போயிட்டுருக்குறான். பஜாஜ் ஆட்டோ நம்மளுக்கு ஒரு நச்செய்தியை கொடுக்குறாரு. பஜாஜ் ஆட்டோவில் பாதி டாலர் ஏர்னிங், அதனால் நம்மளுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பஜாஜ் ஆட்டோ 3 புது எலக்ட்ரிக் 3 வீலர் ஆட்டோ லான்ச் பண்ணியிருக்கான். பஜாஜ் கோகோ பிராண்ட் அப்படின்னு 3,26,797. அதனால் எங்கெல்லாம் 3 வீலர் இருக்கோ அங்கெல்லாம் எலக்ட்ரிக் கார் கொடுப்பாங்க, எலக்ட்ரிக் ஆட்டோ கொடுப்பாங்க. 251 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சு, 5 இயர் பேட்ரி வாரண்டியோட கோகோ வண்டியை பஜாஜ் லான்ச் பண்ணிட்டான், எலக்ட்ரிக் ஆட்டோ. கோகோ கோலா ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்கை கொண்டு பாடி ஆர்மலைட் அப்படின்னு கொண்டு ஸோ இதெல்லாம் சூப்பராக இருக்கும். தம்ஸ் அப் அண்ட் ஸ்ப்ரைட் $2 பில்லியன் பிராண்டாக மாற்றுவாங்க. புதுசாக இதை கொண்டு வராங்க, எது? இந்த பாடி அமரலைட்டை கொண்டு வராங்க. பாடி அமரலைட் இந்தியாவில் இந்த சம்மரில் லான்ச் பண்ணி அதுக்கப்புறமா ஆனஸ்ட் டீ, ஆர்கானிக் டீ ஃப்ரம் அசாம் லான்ச் பண்ணுறாங்க. அப்புறம் விட்டமின் வாட்டரை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க. கோக் 0 சுகர், ஸ்ப்ரைட் 0 சுகர் லான்ச் பண்ண போகிறாங்க. தம்ஸ் அப் அண்ட் ஸ்ப்ரைட் $2 பில்லியன் ஆக போகிறாங்க.
கோக்கும் ரிலையன்ஸும் குஸ்தி போட போகிறாங்க இந்த சீசனில். இது ரிலையன்ஸ் தோற்றுரும், கோக்கு ஜெயிச்சிரும், கவலையே பட வேண்டாம். அண்டு ட்ரெண்ட் எம்டி என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து காம்படிஷனை பார்த்து பயப்படுறது, இந்த ஷீன்னு ஒரு சைனா பிராண்டை பார்த்து இவர் சொல்கிறாரு. சி பிராண்டை பார்த்து நாங்கள் பயப்படல, நாங்கள் ஹோம் கிரவுண்ட் பிராண்டு, நாங்கள் என்றைக்குமே தனியாக தான், நாங்கள் இன்னும் தனியாக ஸ்ட்ராட்டஜி போடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிலையன்ஸ் வந்து எங்களுக்கு ஜூடியோ வந்து ஷாப்பர் ஸ்டாப்பு, ரிலையன்ஸு ஆதித்யா பிர்லா ஃபேஷன் ரீட்டெயிலேருந்து எங்களுக்கு ஃபைட்டு வருது. கன்சூமர் டிமாண்ட் குறைஞ்சிருக்குது. பட் லாங் டேர்ம் மார்க்கெட் க்ரோத்தை பற்றி நாங்கள் கவலைப்படலை. ஜூடியோ வந்து ஒன்லி 1% மார்க்கெட் ஷேர் இருக்குது, அதனால நாங்கள் க்ரோ ஆகுவோம்பாங்க. இதில் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்ல வேண்டியது, ஜாரா அப்படிங்கிற ஒரு இண்டி டெக்ஸ்டோட இருக்கிற பிராண்டு ஒரு ஐகானிக் ரியல் எஸ்டேட் ஸ்பேஸை வெக்கேட் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஹெச்சிஎல் என்ன சொல்கிறாங்க, யூஎஸ் நான் ப்ராஃபிட் ஃபார் சில்ட்ரன் மினசோட்டா வந்து ஏஐ ஹெல்த் கேர் ட்ரிவன் சொல்யூஷன்ஸ்க்காக நாங்கள் டைப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹெச்சிஎலுக்கு ஒரு புது பிஸ்னஸ் கிடச்சிருக்கு மெடிக்கல் ஸ்பேஸில். ஸோ அதில் ஏஐயில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு. இன்ஃபோசிஸ் என்ன சொன்னாங்கன்னா, எங்களோட பாதிக்கு மேலே மோர் ஸ்டாஃப் வந்து நாங்கள் ஏஐயில் ட்ரெயின் ஆகிட்டோன்னு. எல்லா விலையும் ஐடி ரொம்ப எக்ஸ்பென்சிவ், எல்லாமே டிஸ்கவுண்டடு. அதனால் டாப் டயர் ஐடி பக்கத்தில் போகாதீங்க. டயர் 2 ஐடியும் ரொம்ப எக்ஸ்பென்சிவ், பக்கத்துலேயே போகாதீங்க. பஜாஜ் ஃபைனான்ஸ், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், சோழமண்டலம் இவங்கெல்லாம் 6% எகிரிச்சு. ஏன் எகிரிச்சுன்னா, பேங்க்லேயே நீங்கள் இன்னும் ஜாலியாக கடன் வாங்கிக்கலாம்னு ஆர்பிஐ சொல்லிடுச்சு. ரிஸ்க் வெயிட் ஏற்றினதை ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க, அதனால் இதெல்லாம் ஏறி இருக்கு. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இப்போ வந்து முத்தூட் ஃபைனான்ஸ் 3% ஏறி இருக்கு, மணப்புரம் 2% ஏறி இருக்கு, சோழமண்டலம், எல்என்டி ஃபைனான்ஸ் எல்லாமே ஏறி இருக்கு. ஸோ பேங்க்கு வந்து இவங்கள ஹெல்ப் பண்ணும். பிட்காயின் 20% கீழே விழுந்திருக்கு, $83,000 வரைக்கும் போயிருக்கு. கிரிப்டோ மேலே எனக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது. கிரிப்டோங்கிறது பேசிக்லி பழைய காலத்து சினிமா போஸ்டரை கலெக்ட் பண்ணுற மாதிரி, இதுக்கு ப்ராக்டிக்கல் ஃபைனான்ஸ் யூஸ் ஒன்றும் கிடையாது. கோல்டுக்கும் கிரிப்டோக்கும் என்ன வித்தியாசம்னா, கோல்டை கொண்டு போய் மார்வாடி கடையில் வச்சா காசு கொடுப்பான், கிரிப்டோ வச்சா நாமந்தான் கிடைக்கும். அதனால் இதுதான் பெரிய இன்னைக்கு பிரேக்கிங் நியூஸ். நம்ம பட்டாஸ் லிஸ்ட்டில் எதை வேணால் வாங்குங்க. புதுசாக எதாவது ஆட் பண்ணியிருக்கோமா, ஒன்றும் ஆட் பண்ணலை. மார்க்கெட் எண்ட் ஆகிடுச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டு கீழே விழுந்து எண்டால் மார்க்கெட் இன்னும் விழும். மார்க்கெட்டு பெண்டுலம் மாதிரி ஒரு சைடு 26,000 தான் பீக்குன்னு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, அங்கேருந்து 4,000 பாயிண்ட் தான் விழுந்துருக்குது. இன்றைக்கி 15% ரீச் ஆகிடுச்சு. உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், 10, 15, 15லேருந்து 20க்கு போனோம். இது வழி இல்லாமல் உங்களுக்கு பெயின்லெஸ்ஸாக போகணுன்னா ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து விட்ரா பண்ணிங்கன்னா டப்புன்னு 21க்கு போயிடும். இல்லையா, மெதுவாக நிற்க வச்சு அடிப்பாங்க. நிற்க வச்சு அடிப்பாங்கன்னா என்ன தெரியுமா, 2 ஃபால்ஸ் ரேலி கொடுப்பான், இங்கேருந்து ஒரு 1000 பாயிண்ட் வரைக்கும் மேலே போகலாம், போட்ட அப்புறம் எஃப்ஐஐ வருவான். ஸோ 21 நிச்சயம். ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் தி எக்கனாமிக்ஸ் மாறலை. நிஃப்டி 20%, ஸ்மால் கேப் 30%, மிட் கேப்பு 25%ங்கிறது லுக்ஸ் டு பி கன்ஃபார்ம்டு. அதனால் நம்மளால் இப்போ வந்து அலோகேஷன் ஏற்றாதீங்க. நீங்கள் டிஃபன் காப்பியில் வாங்கியிருந்தீங்கன்னா இன்றைக்கி ஆவரேஜ் டாட்டா மோட்டார்ஸு 650 கிட்ட இருந்திருக்கும். நீங்கள் ஒரேடியாக 1000 ரூபாவில் போட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி வலிக்கும். பட் 1000 ரூபாவில் போட்டாலும் டோன்ட் வரி, இப்போ கன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னா திரும்பி வரும் டாட்டா மோட்டார்ஸ். நியர்லி 75 இயர் ஓல்டு கம்பெனி. நம்ம போட்டதெல்லாம் கரெக்டாக கால்குலேட் பண்ணி போட்டுருக்கிறோம். இன்ஃபேக்ட் நீங்கள் என்ன 4 வருஷம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஈவன் நோ நீங்கள் நல்லா ப்ராஃபிட்டபுளாக தான் இருப்பீங்க. எல்ஐசி பற்றி உங்கள்கிட்ட நான் சொன்னேன். இன்றைக்கி எல்ஐசி 52 வீக்லோட கீழே போயிடுச்சு, ஐபிஓட கீழே இருக்குது. அதனால் தயவு செஞ்சு கார்மெண்ட் ஸ்டாக்கில் மட்டும் போட்டுறாதீங்க. நாளைக்கு நானே இருந்தாலும் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. கார்மெண்ட் கம்பெனியில் போட்டிங்கன்னா தலையில் வெள்ளத்துண்டு தான். ஏன்னா எலெக்ஷன் ஜெயிக்கிறதுக்கு பணம் செலவு பண்ணணும். அதனால் எந்த கம்பெனி பணம் தேவை கவர்மெண்ட்டுக்கு, அதனால் ஃப்யூச்சரில் இன்வெஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. ஏதாவது 10 பைசா இருந்தால் கூட டிவிடெண்ட்டாக வாங்கி ஃபிஸ்கல் டெபிசிட்டை குறைக்கிறதுக்கு தான் போவாங்க. அதனால் கார்மெண்ட் கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் போனீங்கன்னா வேலைக்கே ஆகாது. கார்மெண்ட் ஹேஸ் நோ பிஸ்னஸ் இன் பிஸ்னஸ். இது என்னோட பர்சனல் பிலீஃப். அதனால் இது வந்து நான் 25 வருஷமாக பார்த்து எந்த கார்மெண்ட் ஸ்டாக்லேயும் காசு பண்ணது கிடையாது. மனாப்பலியை முடிச்சிருவாங்க. இப்போ எல்ஐசி ஒரு மனாப்பலியாக இருந்தது, அது நாட் ஃபார் ப்ராஃபிட் கம்பெனியாக இருந்தது. வாத்து தங்கம் மட்டும் இட்டுன்னு இருந்தது. ஒரேடியாக எடுத்துடலான்னு தங்கம் மாற்ற அறுத்தாங்க, வாத்து செத்துருச்சு.
அதே சமயத்தில் இன்கம் டேக்ஸ்லேயும் நீங்கள் ரிஃபார்ம் பண்ணாங்க, சோ கால்டு ரிஃபார்ம் பண்ணாங்க. லைஃப் இன்சூரன்ஸை எவனும் வாங்குறதை நிறுத்திட்டான். இது வந்து எஸ்பிஐ எல்லா லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியும் அஃபெக்ட் பண்ணும், எல்ஐசியை பெருசாக அஃபெக்ட் பண்ணும். முன்னாடி எல்ஐசியில் வந்து நாட் ஃபார் ப்ராஃபிட் இருந்த வரைக்கும் கவர்மெண்ட் 5% மட்டும் வாங்கிட்டு மீதியை அங்கேயே வச்சுருந்தது. உங்களுக்கு போனஸ் பூல் ஜாஸ்தி. நாட்டில் இது மாதிரி ஃபைனான்ஷியல் எமர்ஜென்சி வந்தால் யூஸ் பண்ணலாம். அதை விட்டுட்டு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி ஆக்கி மற்ற இன்சூரன்ஸ் கம்பெனிஸோட கம்பீட் பண்ணி பணத்தை கொண்டு போய் ஸ்டாக் மார்க்கெட்டில் இறக்கி இபிஎஃப்ஓ பணத்தையும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இறக்கி எல்லாத்தையுமே கலர்படியாக்கிட்டாங்க. இட் வில் டேக் டைம் தான் பெரிய ஹீலர். இன்னும் இறங்கும் மார்க்கெட்டு. ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டில் இருந்தால் தயவு செஞ்சு எடுத்துருங்க. கோல்டு டமாலுங்கிறேன், அது டெம்பரரி டமால். ஹாக்கி எடுத்து ஓடணுன்னா கோல்டு பின்னாடி ஓடுங்க. கோல்டு 24 மாதத்தில் ஒரு நாளைக்குள்ளேயாவது ஒரு நாளைக்கு 10,000 ரூபா தொடும், கம்பல்சரியாக தொடும். இது மாதிரி க்ரைசிஸ் பறிச்ச கோல்டு ஏறுற மாதிரி ஒன்றும் ஏறாது. நேற்று கோல்டு விழுந்ததுக்கு ஒரே காரணம் டாலர் ஸ்ட்ரென்தன் ஆச்சு. டாலர் ஸ்ட்ரென்தன் ஆனால் கோல்டு விழும். ஸோ நம்மளுக்கு ரூபா விழும். ரூபா விழுந்தால் கோல்டு ஸ்ட்ரென்தன் ஆகும். கோல்டு தான் ஆபத் பாண்டவன். பாண்டு கோல்டு மெயின். அதுலேருந்து வர உபரி பணத்தை டிஃபன் காபி ரேஞ்சில் ஸ்டாக் மார்க்கெட்டில் கன்சிடர் பண்ணுங்கள். 6 மெகா ஐபிஓ வரப்போகுது. டாடா கேபிட்டல், எஸ்டிபி ஃபைனான்ஸ், எல்ஜி, இது மாதிரி 303 கம்பெனி இருக்குது. இதில் டாடா கேபிட்டலில் தவிர வேறு எதுலேயும் நான் போட மாட்டேன். டாடா கேபிட்டல் எனக்கு ராசியும் கிடையாது, போட்டாலும் எனக்கு கிடைக்காது. அதை தவிர மற்றதெல்லாம் வந்து அடிபடும். எல்லாமே செகண்ட் ஹாஃபில் வரும். அதனால் ஐபிஓங்கிறதுலையும் இப்போ போடாதீங்க. என்டிபிசி க்ரீனு, உங்கள் ஓலா ஷோலா எல்லாமே படுத்துருச்சு, இன்னும் படுக்கும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.